ஓகே, குட் ஈவினிங். என் வாய்ஸ் அது மாதிரி ஸ்க்ரீன் தெளிவாக இருக்குமான்னு நம்புறேன். அது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அது என்னோட வாய்ஸ் வந்து தெளிவாக இருக்கா? அது மாதிரி ஸ்க்ரீனு முத்தலிரன், என் வாய்ஸ் வந்து தெளிவாக இருக்கா? விளங்குதா? ஆமாம் சார் கிளியரா இருக்கு வாங்க. ஜா. ஓகே, இன்றைக்கு நான் என்ன செய்வோம்னு சொன்னா, ரெண்டாயிரத்தி அந்த மெக்ஸ் கேள்வி பார்த்து 2015 பார்த்துட்டோம், அதே மாதிரி 2016 பார்த்துட்டோம். இன்றைக்கு வந்து 2014 வந்த கேள்வி இருக்கா பார்ப்போம். ஓகே. அஹ், முதல்ல என்ன சொன்னா, அஹ், ஒரே வகை வாழைப்பழத்தின், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரே வகையான வாழைப்பழத்தின் 75 சீப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஏன்னா வாழைப்பழம் வந்து ஒரு சீப்லாம் இருக்கு. அப்ப 75 சீப் எடுத்து போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, அதிന്റെ நிறைகளை வந்து நாங்கள் கிராமில் பெற்று போட்டு அதை கூட்டமாக்கிய மீடரன் அட்டவணைக்கு அமைய வகைப்படுத்தி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதிന്റെ மீடர் நேம் வந்து அட்டவணையில காட்டப்பட்டிருக்காங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்களுக்கு வாழைப்பழ சீப்புகள் இருக்கு, அதிന്റെ நிறைகளை ஒரு கூட்டமாக்கிய மீடுறன் பெரம்பல் அடிப்படையில் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தந்துருக்கு இந்த அட்டவணையில. முதலாவது கல்வியா அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா, அஹ், இந்த அட்டவணையை வந்து பூர்ணப்படுத்தணுமா, மேலுள்ள அட்டவணையை பூர்ணப்படுத்து. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்ப வகுப்பு எல்லைகளும் மீடுறன் வந்து கேள்வியை தந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வகுப்பு வரைபாடையும் வகுப்பு புள்ளியையும் திரள் மீடுறனையும் இருக்கா நீங்க செய்ய வேண்டிய வரும். ஓகே, இதுக்கு முதலாவது நாங்க வகுப்பு வரைவை ஒரு ஃபில் பண்ணுவோம். வகுப்பு வரைவுன்றது என்னது? திருத்திய வகுப்பாடு தானே. அப்ப அதை வச்சு கொண்டு செய்வோம். அப்ப திருத்திய வகுப்பாடு காணணும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த முதலாவது தரவின் இந்த இறுதியையும் அடுத்த தரவின் தொடக்கத்தையும் வந்து ஒப்பிடணும். அப்ப ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா, இங்க 770 முடியுது, இங்க வந்து 780 முடியுது என்ன. அப்ப அந்த வித்தியாசம் எவ்வளவுன்னு சொன்னா, 780 இருந்து நீங்க என்ன செய்வீங்க? 770 கழிப்பீங்க. 770 அதை கழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வர போகுது என்ன. இந்த விட வந்து 10 சொல்லி வருது. அப்ப அந்த 10 நாங்க என்ன சொல்லணும்? திருப்பி ரெண்டால பிரிக்கணும். கீழ் எல்லைக்கும் பெருகணும், மேல் எல்லைக்கும் பெருகத்தான் வேணும். அதான் சரி, ரெண்டால பிரிக்கணும். அப்படி பிரிச்சவனுக்கு என்ன தானம் வருதுன்னு சொன்னா, 5 விட வருது. அப்ப இதுல அர்த்தம் என்ன? அந்த 5 வந்து கீழ் எல்லையோட கழிக்கணும், மேல் எல்லையோட என்ன செய்யணும் சொன்னா கூட்டணும். அப்ப என்ன செய்யும்? அந்த விஷயத்த இருக்கா நாங்க இருக்கா போடுவோம் இதுல. நான் சொன்ன விஷயம் விளங்கிருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, அவன் என்ன மாதிரி வருமானு சொல்லி என்கிட்ட ஒன்று இல்லை. இப்ப வேற 5 வந்து 5 கழிப்பீங்க. 5 கழிச்சீங்கன்னு சொன்னவங்களுக்கு 725 தொடக்கம். மற்ற மேல் வாய்ப்பட என்ன செய்யணும்னு சொன்னா 5 கூட்டணும். அப்ப உங்களுக்கு 775 வரை போகுது என்ன. 775. நான் சொல்ற விஷயம் விளங்குமா நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன, இந்த
முதலாவது தரவை பார்த்தீங்கன்னு சொன்னா അതിന്റെ மேல 770, அடுத்ததிന്റെ கீழே 780. அப்ப ரெண்டுக்கு முடியல 10 வித்தியாசம் இருக்கு. அப்ப 10 வித்தியாசம் இருந்தா சொன்னாங்க அது ரெண்டா தானே பங்குறோம். அப்ப நாங்கள் ரெண்டா பிரிச்சோம்னு சொன்னா 5 பேரும். அப்ப இவரோட 5 கழிக்கணும், கீழோட 5 கழிக்கணும், எல்லா கீழோடையும் மேலோட சொன்னாங்க 5 கூட்டணும். அப்ப கூட்டி எழுதுவோம். முதலாக ரெண்டு பேரும் சொன்னா 725 கழிச்சோம்னு சொன்னா 725 தொடக்கம் 775. 775. அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அதுலயே 5 கழிங்க. 775 தொடக்கம் உங்களுக்கு 700, சாரி 825. 825. அது மாதிரி அடுத்தது கழிச்சிங்கன்னு சொன்னா 5 கழிங்க. 825 தொடக்கம் உங்களுக்கு 875. 875. அடுத்தது வந்து 5 கழிச்சிங்கன்னு சொன்னா 875. அங்கெல்லாம் 5 கூட்டுங்க 925. 25. அடுத்ததும் அதே மாதிரி தான். 925 தொடக்கம் 975. 975. அடுத்தது 975 தொடக்கம் 1025. 1025. ஓகே. அப்ப இதன் அர்த்தம் என்னடா, வகுப்பு வரைபாடு கேட்கிறான்டா அவன் அடுத்த கல்விகளில் வந்து பெரும்பாலும் என்ன செய்யறது, கிராஃப் கீரை சொல்லி கேட்கறதுக்குரிய சாத்தியம் இருக்கும். அதனால என்ன செய்யணும், வகுப்பு வரைபாடு கேட்டுருக்காங்க. ஓகே. இந்த வகுப்பு வரைபாடு காண்றதுக்கு டவுட் இருக்கா? அதாவது இந்த ரெண்டு வித்தியாசத்தை பார்ப்பீங்க, அந்த வித்தியாசத்தை ரெண்டா பிரியுங்க. பிரிச்சு போட்டு என்ன செய்யுங்க, கீழ் வகுப்பையிலோட கழிக்கணும், மேல் வகுப்பையோட கூட்டணும். கூட்ட என்ன செய்யும், உங்களுக்கு இது கிடைச்சிடும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பகுப்பு புள்ளி. நான் உங்களுக்கு சொன்னேன் பகுப்பு புள்ளி என்றது என்ன, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு சொன்னா நடுப்பரமானம் சொல்றோம். இதன் அர்த்தம் என்னண்டா, இந்த 730க்கும் 770க்கும் இடையில நடுவே என்ன இருக்குன்றா நடுப்பரமா இருக்கு. இதை நீங்க என்ன ஈஸியா காணலாம்னு சொன்னா ரெண்டையும் கூட்டுங்க. அதாவது 730ஐயும் அதோட என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா 770ஐயும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டுப்படின்னு சொன்னாங்க, ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா நடுப்பரமான வரும். நீங்க இது ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பெருமானம், சாரி 770, 770 ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1500 வருது நினைக்கிறேன். 1500. அப்ப அதை நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பகுப்பு புள்ளி, அதாவது நடுப்பரமானம்ன்றது உங்களுக்கு கிடைச்சிது. ஓகே. அதை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு என்டர் பண்ணி விடுறேன். முதலாவதுக்கு 750. 1500 வச்சு 750. அது மாதிரி அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 780, 820 கூட்டிங்கன்னு சொன்னா 1600. அப்ப அதை நாங்க ரெண்டால பிரிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு 800 ரெண்டு பேர். அது மாதிரி அடுத்ததுல நான் டைப் பண்ணி விடுறேன். 850. அது மாதிரி அதை கூடி போட பிரிச்சோம்னு சொன்னா 1800. ரெண்டாயிரம் வச்சா 900. அது மாதிரி அடுத்தது 950. 50 50 கூடி கொண்டு போகுது என்ன. அது மாதிரி அடுத்தது என்ன சொன்னா 1000. இந்த வகுப்பு புள்ளி போட்டதுல டவுட் இருக்கா, ரெண்டு குரூப்லையும் ரெண்டு அளவு இருக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா திரள் மீறு. நான் உங்களுக்கு சொன்னேன் திரள் மீறுண்டா என்ன அர்த்தம்டா, மீறுங்கண்டா கூட்டுத்தொகை என்ன. அப்ப முதலாக என்ன செய்யுங்க, முதலாக இருக்குதா அப்படியே பார்த்துல இது 10 என்ன செய்யும் உங்களுக்கு இந்த இடத்துல 10 பேர். முதலாவதுக்கு வந்து நார்மலா 10 பேர். ரெண்டாவதுக்கு என்ன செய்யணும்னா அந்த இதுல நீங்க என்ன செய்யணும், 10 பேர் இருப்பீங்க. இதுல நீங்க 10 பேர் இருப்பீங்க. ஓகே. முதலாவதுக்கு 10 பேரும், அடுத்து ரெண்டாவது என்ன செய்யணும், இந்த 10ஐயும் இந்த 30ஐயும் கூட்டணும். கூட்டினா எங்களுக்கு என்ன செய்யும், இதுல 42 பேர் போகுது. அடுத்தது 42 வரும். அப்படி என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட கூட்டி கூட்டினா இருக்கா எழுதி வருது. 10, அடுத்து உங்களுக்கு 40, 60, 71, 74, 75. இப்ப இதுல என்ன முடிவு வரலாம்டா, கடைசியா வர்ற அந்த திரள் மீறுன்ற கூட்டுத்தொகை உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கணும்னு சொன்னா இந்த மீறுங்கிற கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். இல்ல கேளிலே சொல்றது 75 சீப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன எடுத்து உங்களுக்கு 75 வருது. அப்ப என்ன எடுத்து நான் செஞ்ச சரி ரெண்டு எடுத்தேன். ஓகே. இந்த அட்டவணை ஃபில் பண்ணதுல யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்குதா? அட்டவணை ஃபில் பண்ணதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த அட்டவணை ஃபில் பண்ணதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போவோம். எஃப் இருக்கா ஒப்பின் எடுத்துக்கோங்க. சிண்டபிள் சி. ஓகே. ஓகே. அட்டவணை நாங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்ப அடுத்ததுக்கு வரும். அடுத்தது சொன்னா மேலே பூர்ணப்படுத்தப்பட்ட கூட்டமாக்கிய மீடன் பரம்பலை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க.
ஓகே இப்போ என்னடா, இந்த அட்டவணையை பயன்படுத்தி கொண்டா அங்கால வர கேள்விகளுக்கு உங்களை விடையா சொல்லட்டுமா, ஒரு ட்ரை பண்ணுவோம். ஓகே ரெக்கார்டிங். முதலாக கேட்டலின்னு சொன்னா வாழைப்பழ சீப்பினது இடைநிறைய காணட்டுமா. நாமளும் சொன்னான் இடையே காண்றேன்னு சொன்னா மூன்று எங்களுக்கு ரெண்டு பிரதான வகைகள் இருக்கு. ஒன்று கூட்டமாக்காத மீடுறன் பெரம்பல், அடுத்து என்ன சொன்னா கூட்டமாக்கிய மீடுறன் பெரம்பல். இதுல தரப்பட்டது உங்களுக்கு பார்க்க விளங்கு. இது வந்து என்ன கூட்டமாக்கப்பட்டிருக்கு. அப்ப கூட்டமாக்கப்பட்ட மீடுறன் பெரம்பலுக்கு இடையே காண்றதுக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து, அதாவது இடசமம். இதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் வைப்போம் இட. அது என்ன இருக்கும்னு சொன்னா சிக்மா எஃப்எக்ஸ் இங்கு சிக்மா எஃப்எக்ஸ் இங்கு சிக்மா எஃப் ஆக இருக்கு. சிக்மா எஃப். ஓகே. இப்போ முதலாவது எஃப்எக்ஸ் பெருக்க எழுதணும். என்ன இதுல எஃப்ன்றதுங்களுக்கு என்ன இதான் மீட்டர் இதான் எஃப் ஆக இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ன்றது பகுப்பு புள்ளி, அதாவது நடுப்பரமானம்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதான் என்ன இருக்கு எக்ஸ் ஆக இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொன்னா முதல்ல பெருக்கி எழுதணும். அப்புறம் என்ன செய்யணும் கீழே மீடுறங்கிற கூட்டுத்தொகை போகணும். உங்களுக்கு மீடுற கூட்டுத்தொகை நேரடியாக தெரியும் எவ்வளவு வந்தேன்னு சொன்னா 75 வந்தது. அப்ப எனக்கு எழுதி சிக்மா எஃப்ன்றது எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 75ஆக இருக்கு. உங்களுக்கு தெரியும். பிற பெருடும் முதலாவது என்ன ஒரு மீட்டரனையும் பகுப்பு புள்ளியால பெருக்கும். முதலாவது என்ன இந்த மீட்டர் வந்து உங்களுக்கு 10 இருக்கு. 10 தர 750. இப்போ முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா 10 தர 750 முடியும். 10 தர 750. ஓகே. அடுத்தது 2000 செய்ய போறீங்க. அடுத்தது 30 தர 800 என்ன. அப்ப அதையும் போடுவோம். 30 தர 800. அது மாதிரி 3000 செய்யுங்க. 20ஆல 850 பெருக்கீங்க. அப்புறம் 11ஆல 900 பெருக்கிறீங்க. அப்படியே பெருக்கி 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 கடைசி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்ன 1000ஆல இந்த ஒன்றை பெருக்குவீங்க. சரி 1000 ஒன்றை பெருக்குவீங்க. Okay. பெருக்கி போட்டு மொத்த மீறங்களை கூட்டத்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 75 வந்து. அப்ப என்ன செய்யுங்க நீங்க வந்து அதை 75ஆல பிரிங்க. இதை பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 830 கிராம் வருதுன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 830 கிராம் வருது. அடுத்தது என்ன சொன்னா 1 கிலோகிராம் வாழைப்பழத்தின் உற்பத்தி செலவு உங்களுக்கு தந்திருக்கு. அது எவ்வளவுன்னு சொன்னா 100 ரூபாயாம். அப்படின்னு சொன்னா மொத்த உற்பத்தி செலவு வந்து உங்களுக்கு காணட்டுவோம். அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, அதாவது சராசரியா ஒரு சீப்பில எவ்வளவு தெளிவு வாழைப்பழம் இருக்குன்னு சொன்னா 830 கிராம் தன்னுடைய வாழைப்பழம் வந்து ஒரு சீப்பில இருக்குது நோம்பல. அப்ப இதை வச்சு கொண்டாங்க என்ன செய்யலாம், இதை கிலோகிராம மாத்தி போட்டு மொத்தமா எங்கள்கிட்ட 75 சீப் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம் 75ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா எத்தனை கிலோகிராம் டோட்டல் கிலோகிராம் வந்துடும். அப்புறம் அதை வந்து நான் என்ன செய்யறேன் 100ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னா எனக்கு வந்து அந்த மொத்த கோஸ்ட் வந்து அதாவது உற்பத்தி செலவு வந்து அது கிடைச்சிடும். இது என்ன நடந்ததுன்னு சொன்னா ஒரு சீப்பு வந்து உங்களுக்கு 830 கிராம். அப்ப நான் இப்படியே கிலோகிராம்ல மாத்துறதுக்கான என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும் அதை வந்து நான் 1000ஆல பிரிக்கணும். இந்த 1000ஆல போட்டா அதுக்குரிய காரணம். அடுத்த ஏனதில் 75ஆல பெருக்கிறேன்னு சொன்னா மொத்தமங்களுக்கு 75 சீப்புகள் இருக்கு கேள்வியில. மீடுன கூட்டம் 75 வந்து 75ஆல பெருக்கிறேன். பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா 1 கிலோகிராமின் விலை வந்து 100 ரூபாய். அப்ப மொத்தத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும் அதை வந்து நான் 100ஆல பெருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த விட வந்து வருது. அடுத்த வழி என்னன்னு சொன்னா மூலத்தரவு தொகுதியில் வீச்சத்தில் இருக்கக்கூடிய உயர் மற்றும் இழிவு பெருமானங்களை காண்க. ஓகே. நாம விளங்கப்படுத்தினா பீச்சம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அதாவது பீச்சம்னு சொன்னா என்ன. ஆகரம்ன்றா அதிகூடிய தரவு வர்றது. அது மாதிரி இடையம்ன்றது என்ன தரவு தொகுதியின் நடுவே இருக்கிற தரவு. அப்ப அதே மாதிரி பீச்சம்னு சொன்னா என்ன அர்த்தம். பீச்சம்னு சொல்றது அதாவது ஒரு தரவு தொகுதியில இருக்கிற அதிகூடிய பெருமானத்திலிருந்து மிகவும் குறைஞ்ச பெருமானத்தை கழிச்சு வர பெருமானத்தை என்ன சொல்லுவோம் பீச்சம்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவா. அப்ப இதுல இந்த தரவு தொகுதியில பார்த்தோம்னா 4 வகையான வீச்சங்கள் வேறு. ஒன்று என்ன செய்யலாமண்டா, அதாவது ஒரு வீச்சமா நாங்க என்ன எடுக்கலாம்னு சொன்னோம். ஒரு வீச்சமா இந்த அதிகூடிய பெருமானம் 1020 இது அதிகூடிய பெருமானம் 1020.
இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அதி குறைஞ்ச வருமானம் அது எவ்வளவு 730 என்ன அப்ப அதை கழிச்சு விடலாம் ஒரு 730. இது ஒரு வீச்சமா இருக்கு. ஏன் இந்த ஒன்றன்றது என்னவா இருக்கு உங்களுக்கு 980ஆகவும் இருக்கலாம் அல்லது 1020ஆகவும் இருக்கலாம். அப்ப இந்த அர்த்தம் என்ன, எந்த ரேஞ்சுக்குள்ளேயும் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த 10ன்றது 730ஆகவும் இருக்கலாம் 770ஆகவும் இருக்கலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், முதலாவது இந்த பெரிய வருமானத்திலிருந்து இந்த 730 கழிக்கணும். இது எங்களுக்கு ஒரு வீச்சாக வரும். இன்னொரு வீச்சு நான் எடுக்கலாம். என்னன்னு சொன்னா இன்னொரு வீச்சு இந்த பெரிய வருமானத்திலிருந்து ഇതിന്റെ மேல் வகுப்பாடைய நான் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ഇതിന്റെ மேல் வகுப்பாடைய சரி ഇതിന്റെ மேல் வகுப்பாடைய நான் கழிச்சு கொள்ளலாம். அதாவது 1020 இருந்து நான் கழிக்கிறேன் 770. 770 அது எங்களுக்கு இன்னொரு பீச் ஒன்று தரும். அது மாதிரி மூன்றாவது பீச் எடுக்கலாம். எப்படி கழிக்கலாம் மூன்றாவது பீச்சுக்கு 980 இருந்து 770 கழிக்கலாம் என்ன. அப்ப 980 இருந்து நான் 770 கழிக்கிறேன். 770. ஓகே. அது மாதிரி நாலாவது பீச் எடுக்கிறேன். அதாவது இந்த கீழ் வகுப்பெல்லையிலிருந்து ഇതിന്റെ மேல் வகுப்பிலே கழிக்கணும். அதாவது 980 இருந்து என்ன செய்யணும் 980 இருந்து ഇതിന്റെ கீழ் வகுப்பிலிருந்து ഇതിന്റെ கீழ் வகுப்பிலே கழிக்கணும். 980 இருந்து 730 கழிக்கணும். 980 இருந்து 770 கழிக்கணும். 770. ஓகே. இப்ப கேட்ட வழி என்னண்டா, உங்களுக்கு மொத்தமா 4 வகையான வீச்சுக்கள் இருக்கு. அந்த 4 வகையான வீச்சுக்கள்ல உயர் மற்றும் இழிவு பருமானங்களை காணட்டுமா. நமக்கு தெரியும் உயர் பருமானம் பெறணும்னா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், உயர் வருமானம் பெறதுக்கு இந்த மேல் வகுப்பு எல்லையிலிருந்து ഇതിന്റെ கீழ் வகுப்பு எல்லையை கழிச்சோம்னா என்ன செய்யும், உங்களுக்கு உயர் பருமானம் பெறும். இதே மாறி இழிவு பருமானமுடைய வீச்சங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்க என்ன செய்யணும், ഇതിന്റെ கீழ் வகுப்பு எல்லையிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யணும், ഇതിന്റെ மேல் வகுப்பு எல்லையை கழிக்கணும். ஓகே. இதை நீங்கள் இதை கழிச்செடுத்து விட்டீங்கன்னு சொன்னாலும் விட வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இப்படி வரும். அதாவது உயர் வீச்சுக்கு என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரியே கழிச்சுனா அது உங்களுக்கு 290 கிராம் வருது. அதே மாதிரி என்ன எளிய வீச்சுன்றது உங்களுக்கு வந்து 210 கிராம் வருது. அடுத்த கேள்வி, தரப்பட்ட வரைவுத்தாளில் திரள் மீறன் வளையை வரைக. ஓகே. பூரா கவனிங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதல் ஸ்டார்டிங்ல நீங்க எடுத்த அந்த அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அதாவது இந்த அட்டவணை. ஓகே. இந்த அட்டவணையில கிராஃப் அப்படின்னு என்ன சொன்னோம், ஸ்டார்டிங்ல சொன்னா வகுப்பு வரைபாடு கேட்டிருக்குன்னு சொல்லி, அப்ப இந்த வகுப்பு வரைபாடும் அதோட என்ன இருக்கணும், இந்த திரள் மீறன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா உங்க பாருங்க, கீழ் வாய்ப்பாடுல 700, அதனால் அதிகரித்து செல்ற திரள் மீறன் பழகுகிறோம். அப்ப உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் சொன்னா எடுக்க வேண்டிய வகுப்பு வரைபாடுகள் வந்து இந்த இந்த ஆர்டர்ல போகும் என்ன, அதாவது 725 அப்புறம் 775 அப்புறம் இந்த ஆர்டர்ல போய் என்ன செய்யும் கடைசியா 1025 சொல்லி வரும். ஓகே. இதை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, அங்க வந்து கீறி வச்சிருக்கு. இதோட பாருங்க, ஓகே, நான் அந்த அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னா வகுப்பு வரைபாடும் திரள் மீறல் மட்டும்தான் வேணும். இதை நான் முதற்கொள்ளையில செஞ்சுட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும் சொன்னா 725 இந்த உடனே 70 மட்டும் சொன்னான் என்ன, இந்த உடனே அப்படியே போகணும் கீழே. அப்ப 775 இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் இங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது உங்களுக்கு 775 அப்புறம் 775 அப்புறம் என்ன செய்யணும் 725 அப்படியே போய் போய் 1025 வரும். அப்ப ஸ்டார்ட் பண்ற போய் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 725 வருது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் 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 உங்களுக்கு இங்க மட்டும் வருது. ஏனென்றா இது அதிகரித்து செல்ற திறன் மீள்றன் பழைய. அப்ப அதிகரித்து செல்றா என்ன செய்யணும், இந்த கீழ் ஓப்பேடை எடுத்து போட்டு மிச்சம் எல்லாம் மேல் ஓப்பேடு எடுக்கணும்.
உள்ள மாறி குறைந்து செல்ற திரள் மீறன் வளையல குறைந்து செல்ற சதவீத திரள் மீறன் வளையல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க என்ன எடுத்துக்கணும் இது இந்த மேல் ஓப்பையோட மிச்சம் எல்லாமே என்ன வேறு கீழ் ஓப்பையில ஓகே ஜீரோ பண்ணும் முதலாவது 200 முதலாவது புள்ளி நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா பொலாசில வந்து சைபர் ரெண்டு ஊத்தணும் சொன்னா என்ன முதலாவது படம் அப்ப என்ன செய்யுது இதுல சைபருக்கு தூச்சிடும். அடுத்தது ரெண்டாவது 775க்கு தான் என்ன செய்யணும் அதாவது இந்த வகுப்பாடை கேட்டவாறு தான் இந்த நாங்கள் திரள் மீறனை குறிக்கணும். இப்ப 775 நேரம் 10 கொடுப்பீங்க அதே மாதிரி 825 நேரம் 40 கொடுப்பீங்க அப்படி கொடுத்து செய்யுங்க 1025க்கு நேரம் 75 கொடுத்து வச்சுக்கணும் அப்படித்தான் 1025 நேரம் 75 கொடுத்து வச்சுக்கணும். ஓகே இந்த கிராஃப் கீரைக்கு ரெண்டு மாதிரி மார்க் பண்ணுவாங்கன்னு சொன்னா இதுல 8 புள்ளிகள் வரக்கூடிய மாதிரி தான் கிராஃப் நம்மள தர்றாங்க. அது ரெண்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் 2 படி பேர் இருக்கிற மாதிரி வரும். மற்றது அச்சுக்களை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. இதை தவிர என்ன சொன்னா வரைவின் வடிவம் இந்த வரைவுக்கு ஒரு வடிவம் ஒன்று இருக்கு அந்த வரைவின் வடிவத்துக்கும் என்னது ஒரு மார்க்ஸ் அவ்வளவு தான் பொதுவாக கணிப்பாங்க. இதுல டவுட் இருக்கா நான் எந்தோட கஜின் வரும்போது இதுல டவுட் தான் கேட்கலாம் விலங்காட்டிக்கு திருப்பி சொல்லணும்னு சொன்னா. ஓகே இனி உங்கள்ட்ட கேள்வி எடுவோம் நீங்களே சொல்லுங்க மிச்சது. ஓகே அடுத்த கேள்வி என்ன சொன்னா மேலே பகுதி முதற்கடியில வரைந்த கிராஃபை பயன்படுத்தி மிக குறைந்த நிறையுடைய வாழைப்பழ சீப்புகளின் 20% உயர் நிறையும் அது மாதிரி அது உயர் நிறையுடைய வாழைப்பழ சீப்புகளின் 20% இழிவு நிறையையும் காணணும். ஓகே முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கிராஃபில் மிக குறைந்த நிறையுடைய வாழைப்பழ சீப்புகளின் 20% உயர் பெருமானத்தை பார்க்க போறோம். ஓகே இப்ப இதுல என்ன அர்த்தம் கேட்கறாங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் வாழைப்பழ சீப்புகள்ல வந்தவங்களுக்கு 75 சீப்புகள் இருக்கு மொத்தமா. பட் 75 சீப்புகள்ல மிக குறைஞ்ச நிறைய கொண்ட 20% சீப்புகளின் உயர்ந்தபட்ச நிறையாது ஒரு கேள்வி. அடுத்தது மாறி கேட்கிறாங்க அந்த 75 சீப்புல மிக கூடிய நிறைய கொண்ட 20% சீப்புகளின் குறைஞ்ச வருமதி என்ன சொல்லி கேட்கிறாங்க. ஓகே அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கிராஃப் பயன்படுத்தி தான் கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கிராஃப் எடுப்போம். ஒரு கேள்வி விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க வந்து உங்களுக்கு என்ன நீங்க வந்து திரள் மீறன் வலையை கீறிட்டீங்க. இந்த திரள் மீறன் வலையில முதலாவது அவன் என்ன இருக்கிறான்னு சொன்னா மிக குறைந்த நிறையுடைய 20% சீப்புகளின் உயர்ந்த பெருமானம் ஜாதகம் சொல்லி கேட்கிறாங்க. ஓகே அப்ப தந்த கீர்னது நாங்கள் திரள் மீறன் வலை ஆனா கேட்கிற கேள்வி செய்யணும் சதவீதமா கேட்கிறாங்க. அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா தந்த அந்த தரவை வந்து சதவீதத்துக்கு மாத்தணும். அப்ப அதுக்கான என்ன செய்யணும்னு சொன்னா அவங்கள்ட்ட மொத்தமா வந்து 75 சீப்புகள் இருக்கு. அந்த 20% பத்தி ரெண்டு பார்க்க போறோம். அது கிடைத்தேன் மொத்தமா என்ன 75 சீப்புகள் இருக்கு. கேட்டது வந்து 20% தானே கேட்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யணும் அதை 100 மேல் 20 சொல்லி போறோம். அதாவது 75 20% எத்தனை சீப்புகள் பார்ப்போம். ஓகே சுருக்கத்தை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 5ஆல சுருக்கலாம் என்ன 5 வரும். இது 20 உண்டு அதே மாதிரி 20 5 வரும். இந்த 5ஐயும் இந்த 75 சொல்லி கொடுங்க உங்களுக்கு இது கிட்டத்தட்ட 15 வரும். அப்ப என்ன அர்த்தம்டா 75 சீப்புகளின் 20% சீப்புகள் கதைச்சோம்னு சொன்னா அது என்ன செய்யும் உங்களுக்கு 15 சீப்புகளை தான் எடுக்கும். ஓகே ஏனண்டா இந்த வையேஜ்ல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா திரள் மீற ரத்தம் தந்திருக்கு. அது சீப்புகள் எண்ணிக்கை வந்திருக்கு சதவீதமா மாத்த இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் இதை வந்து நான் சதவீதமா மாத்தினேன். அப்ப 20% எங்களுக்கு 15 சீப்புகளை தரும். ஓகே முதலாவது என்னன்னு சொன்னா மிக குறைந்த நிறையுடைய 20% சீப்புகளின் 20% உயர்ந்த பெருமானம் ஜாதகம் சொல்லி கேட்கிறாங்க. ஓகே அதை செய்யறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் வந்து முதலாவது மிக குறைஞ்ச 20% சீப்படுறது 15 சீப்புகள் வந்தது என்ன. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கிராஃபில் இப்படி போக கூடிக்கணும் இந்த பகுதி தான் எங்களுக்கு குறைஞ்ச பகுதியா இருக்கும். இதுல நான் என்ன செய்யறேன் 15 சீப்புக்கு நேரம் போறேன். இதான 15 சீப்பு. இப்ப 15 சீப்புக்கு நேரம் போய் அதுல இருந்து என்ன செய்யறேன் அப்படியே கிராஃபை தொடரக்கூடியவாறு ஒரு இதோண்ட கீறேன் என்னண்டு இப்படியே இதுல முட்டுற மாதிரி கீறேன். ஓகே இதுல முட்டினா பிறகு எங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யும் இது கீழே எங்க முட்டுதுன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இதுல என்ன நடக்க போகுது எங்களுக்கு வாழைப்பழங்கள்ட திணிவு வந்து கிராமில் வரப்போகுது. ஓகே அதாவது 15 சீப்புன்னு கிடைச்சது 20% 15 சீப்பு. அப்ப மிக குறைஞ்சதுன்றது கீழே இருக்கிறது தானே இவ்வளவு தான் மிக குறைஞ்ச சீப்புகள் என்ன. அப்ப சாரி மிக குறைஞ்ச 20% நிறையுடைய சீப்புகள். அப்ப கேட்ட என்னன்னு சொன்னா
அந்த மிக குறைந்த 20% சீப்புகளின் நிறையின் உயர் பெருமானம். அப்ப நான் என்ன செய்யணும், முதலாவது 20% சீப்புகள்ன்றது 15 சீப்புகள்லானே. அப்ப அந்த 15 சீப்புகளுக்கு நேரம் எடுத்து என்ன செய்யணும், அப்படியே கீழே முட்டுறேன். முட்டினு சொன்னா இதுல நீங்க பார்க்கக்கூடிய வேற இருக்கு, உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஈஸியா என்னண்டா, இந்த 20% இந்த பெருமானம் வந்து என்ன இருக்கும், உயர்ந்த நிறையுடைய சீப்பா இருக்கும். அதே மாதிரி கீழே போப்பு நடக்கும், இதெல்லாம் குறைந்த நிறையுடைய சீப்பாக இருக்கு. ஓகே, கேட்டது என்ன, 20% குறைந்த நிறையுடைய சீப்பின் உயர் பெருமானம் இவ்வளவுமே 20% தர குறைஞ்ச நிறையுடைய சீப்புகள்லாம் அதிலேயும் உயர் பெருமானம் தானே கேட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லணும், இந்த இடத்துக்கு நேரம் எடுக்கணும். இது எடுக்க கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னு சொன்னா, இது 775, இங்க 825. அப்ப கிட்டத்தட்ட என்ன நடக்குன்னு சொன்னா, ரெண்டு பட்டிக்கு 50 கூடுது கிட்டத்தட்ட, அப்படித்தானே? இதுல இருந்து கழிச்சு நடந்த பெருமானம் பெரும் என்ன வந்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 50 கூடுது. ரெண்டு பட்டிக்கு 50 கூடுதுன்னு என்ன அர்த்தம், ஒரு பட்டிக்கு கிட்டத்தட்ட 25 கூடும். அப்ப ஒரு பட்டிக்கு 25 கூடும் மட்டும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் கீரைக்கு என்ன சென்ட்ரல் நானே வந்திருக்குது. அப்ப ஒரு பட்டி 25ன்னு சொன்னா அதின் அரைவாசி எவ்வளவு, கிட்டத்தட்ட 12.5 போகுது என்ன. அப்ப 12.5 வரணும்னு சொன்னா ஏற்கனவே 775 இருக்கு. அதோட நீங்க என்ன செய்யுங்க, 12.5 கூடுதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 787.5 கிராம்னு சொல்லி வரும். ஆனா ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு 10 கிராம்னு சொல்லலாம், கூடலாம் கழியலாம் என்ற மாதிரி. அதாவது 10 கிராம் வந்து வித்தியாசம் வரலாம்னு சொல்லி தான் அவங்களே ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த